நெக்ஸ்ட் ஒன் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிவன் நான் எழுதிடுறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். A ஈக்குவல் டு ஏஐஜே எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸா இருக்கு. பிங்கிறது எவ்ரி என்ட்ரி எல்லா என்ட்ரியுமே ஒன்னு இருக்கு. என் கிராஸ் ஒன் மேட்ரிக்ஸா இருக்கு. தென் இதுல என்ன ரிசல்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஏன் என்ன கொடுத்திருந்தாங்க, இதோட ரெண்டோட ரிலேஷன் என்னன்றத நம்ம பார்க்க போறோம். எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் சொன்னோமா, அப்ப எப்படி இருந்திருக்கும்? ஏ இன்டு பி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து A11 A12 அப் டு எக்ஸெட்ரா நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்கு? எம் ரோஸ். அதே மாதிரி A21 A22 அப் டு எக்ஸெட்ரா A2n வரை இருக்குமா? எது வரை இருக்கு? நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். m rows n columns. சரிங்களா? அப்போ A11 A12 up to etc A11 similarly up to எத்தனை வர ரோஸ் இருக்கும்? m வர AM1 AM2 up to etc AMN வர இருக்கு. கரெக்ட்டுங்களா? நம்பர் ஆஃப் ரோஸ் m, நம்பர் ஆஃப் காலம்ஸ்ங்கிறது என்ன இருக்கு. அப்படி இருக்க கேசஸ்ல ஏங்கிறது என்னோட மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? m cross n மேட்ரிக்ஸ். இப்போ எனக்கு பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 1/1 மேட்ரிக்ஸா இருக்கு. சரி, n cross 1 மேட்ரிக்ஸ். நான் இப்போ a into b ஃபைண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? a into b மேட்ரிக்ஸ்ங்கிறது 1 1 1 அப் டு எக்ஸெட்ரா n cross 1 வரை இருக்கு. சோ m by n n by 1. சோ ரெண்டுக்கும் நான் கண்டுபிடிக்கும் போது m by 1ங்கிறதா என்னோட abங்கிற மேட்ரிக்ஸா இருக்கும். கரெக்டா? அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? abங்கிறது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. a into b போட்டிருக்கோம். அப்போ a11 plus a12 plus up to etc plus a1 என்ன இருக்குமா? Similarly m rows and then n one column இருக்கு. m cross 1ங்கிறதுனால. ஓகேங்களா? a21 plus a22 என்ன பண்ணிருக்கோம்? மல்டிப்ளை தான் பண்றோம், வேற எதுவுமே பண்ணிருக்கல. up to etc plus a2n. Similarly என்ன வந்திருக்கு? லாஸ்டா இருக்கிற ரோ m1 plus am2 plus up to etc plus amn ன்னு கிடைச்சிருக்கும். இதுதான் என்னோட a into bங்கிற மேட்ரிக்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நாம இப்ப என்ன சொல்றோம்னா a and then b இந்த ரெண்டு இருக்கும் போது அதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா then ith entry of the column vector அதோட ith entry இருக்கு இல்லையா, ith entry of the column vector ab எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா is equal to the sum of elements of ith row of a. சரி, ஓகே. இதான் என்னோட ரிசல்ட், இதான் என்னோட கொஸ்டின் ஃபுல்லா. சரிங்களா? இப்போ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றது செக் பண்ணுவோம். a இருக்கு, b இருக்கு. தென் ith entry of column vector ab. சோ ab யோட ith entryங்கிறது நீங்க சூஸ் பண்றதுதான். iங்கிறது ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கலாம், அல்லது iங்கிறது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இதுவா வேணா இருக்கலாம். ith entry of column vector ab. சரிங்களா? abங்கிறது கண்டிப்பா ஒரு காலம் வெக்டார் தான். ஏன்னா காலம்ங்கிறது ஒண்ணுன்னு தான் இருக்கு. சோ இது ஒரு காலம் வெக்டார் ஆர் காலம் ரோ, சாரி காலம் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே. சோ இது ஒரு காலம் மேட்ரிக்ஸா தான் இருக்கு. அதுல இருக்க ஃபர்ஸ்ட் நான் சப்போஸ் ஐங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ரோ. ஐ வந்து நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்கு? m ரோஸ் இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் சப்போஸ் சூஸ் பண்ணனா அதுல இருக்கிற ith entry of column vector ab is the sum of the elements of ith row of a. சோ இங்க நான் i 1 சூஸ் பண்ணனா அகைன் செகண்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, ith row of a. சோ ஏங்கிறது என்னவா இருக்கு? இப்பதான் நம்ம பார்த்தோம் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இது. ஃபர்ஸ்ட் ரோவோட சம் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றோம். இப்போ a11 plus a12 plus up to etc a1n. ஓகேயா? சோ ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நான் சப்போஸ் ith என்ட்ரி i ஈக்குவல் டு 1 சூஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவோட சம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு இப்படி பார்த்தோம்னா ith என்ட்ரி ஆஃப் காலம் வெக்டார் ab. சரிங்களா? அந்த இருக்கு இல்லையா, இதோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னவா இருக்கு? ஐங்கிறது ஈக்குவல் டு 1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல என்ன கிடைச்சிருக்கு? சம் ஆஃப் தி ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோல இருக்க எலிமெண்ட்ஸோட சம்முக்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா? சோ அதத்தான் இங்க சொல்லியிருக்கோம், வேற எதுவுமே இல்ல. ஓகே.
ஏ இருக்கு பி இருக்கு. சோ ஏபியை மல்டிப்ளை பண்ணி வர்றது ஒரு காலம் வெக்டாரா இருக்கு. அந்த காலம் மேட்ரிக்ஸ்ல நான் சப்போஸ் ஐங்கிறது ஃபர்ஸ்ட் ரோவா சூஸ் பண்ணனா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ஏவா இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். A ஈக்குவல் டு ஏஐஜே n cross n மேட்ரிக்ஸ் அண்ட் தென் பிங்கிறது ஒரு கால மேட்ரிக்ஸா இருக்கு. என்னவா இருக்கு? பிங்கிறது n cross 1 சரி 1 மினிட். ஓகே n cross 1 மேட்ரிக்ஸா இருக்கு such that dij ஈக்குவல் டு அதுல இருக்க ஒவ்வொரு என்ட்ரி என்னவா இருக்குன்றது நம்ம சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப எனக்கு என்ன வந்திருக்கு இப்போ? ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கு? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? x டிரான்ஸ்போஸ் ax ரெப்ரசன்ட் எதை ரெப்ரசன்ட் பண்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ எனக்கு xங்கிறது அப்ப என்ன மேட்ரிக்ஸா இருந்திருக்கும்? நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன, நம்பர் ஆஃப் காலம்ஸ்ங்கிறது 1. சோ அப்ப என்ன மாதிரி இருந்திருக்கும்? எக்ஸ்ங்கிறது 1 1 1. ஏன்னா இங்க கொடுத்துட்டாங்க bijங்கிறது ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் ij. இப்ப ஐ நம்பர் ஆஃப் ரோ எந்த ரோ எடுத்தாலும் சரி, காலம் எந்த காலம் எடுத்தாலும் சரி, அதோட என்ட்ரிஸ் எல்லாமே ஒண்ணுதான் இருக்கும்னு சொல்லியாச்சு. அப் டு எக்ஸெட்ரா 1. சோ n கிராஸ் 1 மேட்ரிக்ஸ்ங்கிறது தான் எக்ஸ். சோ ஏங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க எனக்கு? n கிராஸ் n மேட்ரிக்ஸ். சோ a11 a12 அப் டு எக்ஸெட்ரா a1n, a21 a22 அப் டு எக்ஸெட்ரா a2n. எது வரை இருக்கு? ரோவும் காலமும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. n2 அப் டு எக்ஸெட்ரா ann வரை இருக்கு. இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? x டிரான்ஸ்போஸ் ax எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா a இன்டு x என்னன்றதை ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் x டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு ரெண்டோடையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ax நான் பண்றேன். இப்போ a இன்டு x போட்டா என்ன வந்திருக்கும்? a இந்த மேட்ரிக்ஸ் இன்டு எக்ஸ்ங்கிறப்ப 1 1 அப் டு எக்ஸெட்ரா 1. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இப்ப பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல? சோ அதேதான். என்ன கிடைச்சிருக்கு? a11 பிளஸ் a12 அப் டு எக்ஸெட்ரா பிளஸ் a1n ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கு. 2 எக்ஸெட்ரா எது வர முடியும்? an1 பிளஸ் an2 அப் டு எக்ஸெட்ரா பிளஸ் ann வரை இருக்கும். ஓகே, இதுதான் என்னோட என்ன மேட்ரிக்ஸ்? axங்கிற மேட்ரிக்ஸ். சோ இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சமேஷன் ஆஃப் எழுதிட்டேன். ஒண்ணும் இல்ல, இங்க ஜேங்கிறது எது வரை இருக்கு? காலம்ங்கிறது 1 2 அப் டு எக்ஸெட்ரா இது வரை இருக்கு இல்லையா? செகண்ட் டேர்ம் தானே. சோ அதனால j ஈக்குவல் டு 1 to n வரை இருக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லிட்டேன். சமேஷன் ஆஃப்னா தெரியும், சம் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ் தான் நம்ம சமேஷன் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். செகண்ட் ரோ அப்படிங்கிறது a21 a22 அப் டு எக்ஸெட்ரா a2n வரை இருந்திருக்கும். அங்கே அதேதான். 2ங்கிறது காமன், ஜே தான் டிஃப்ரெண்டா இருக்கு, வேரி ஆயிட்டே இருக்கு. 1 2 அண்ட் தென் n வரை. சோ j ஈக்குவல் டு 1 to n. அதே மாதிரிதான் anjங்கிறப்போ j வந்து 1 to n வரை சொல்லியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ இதுல x டிரான்ஸ்போஸ் ax xங்கிறது எனக்கு 1 by 1 n by 1 மேட்ரிக்ஸா இருக்கு. அப்ப இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா என்ன வந்திருக்கும்? எனக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். m cross n இருக்கிறதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸா மாறும், காலம்ஸ் வந்து ரோஸா மாறும். அப்ப இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? n by 1ங்கிறது 1 by n மாறி இருக்கு. இதுல x டிரான்ஸ்போஸ் கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன வந்திருக்கு? 1 1 அப் டு எக்ஸெட்ரா 1ன்றது மாறி. சோ அப்ப நான் என்ன பண்ணணும்? x டிரான்ஸ்போஸ் ax எடுக்கிறேன். x டிரான்ஸ்போஸ் இப்பதான் நான் ஃபைண்ட் பண்ணேன், அதை எடுத்து போட்டுக்கிட்டாச்சு. a இன்டு x ஓட வேல்யூ இப்பதான் நான் ஃபைண்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த வேல்யூ போட்டாச்சு. இப்ப இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிருப்போம்? இப்படிதான் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? aij j is differ from I to n. அது எனக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? இப்போ i யோட வேல்யூ இருக்கு இல்லையா மல்டிப்ளிகேஷன்ல? அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபைனலா? ஃபர்ஸ்ட் ரோவை நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் காலமோட இது எப்படி இருக்கு? 1 cross n மேட்ரிக்ஸா இருக்கு. இது n ரோஸ் 1 காலமா இருக்கு. சோ ஃபைனலா எனக்கு கிடைக்கக்கூடியது 1 cross 1 மேட்ரிக்ஸா தான் கிடைக்கும். அது என்ன மாதிரி இருக்கும்? சமேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? ஐங்கிறது 1 to jங்கிறப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும்? அப்போ a வந்து i to aijன்னு போடும்போது சமேஷன் i வேரிஸ் ஃப்ரம் 1 to n. அதே மாதிரி சமேஷன் j வேரிஸ் ஃப்ரம் 1 to n. ஆல்ரெடி இந்த டேர்ம் இருக்கு. எனக்கு இங்க நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலதான் ஆட் ஆகும். அப்ப என்ன ஆயிருக்கும்? a1jங்கிறது இதுல அப்படியே பாருங்க. ax இருக்கு இல்லையா? இதுல என்ன பண்ணிருக்கேன்? 1 1 அப் டு எக்ஸெட்ரா 1ஓட மல்டிப்ளை பண்ணிருக்கேன். வேற எதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணிருப்போம்? இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் போட்டிருப்போம். அண்ட் தென் எல்லாமே ஒன்னோட தான் மல்டிப்ளை பண்றோம். கரெக்டா? a11 பிளஸ் a12 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா a1n
அப்போ அடுத்த மேட்ரிக்ஸ் இப்படி மல்டிப்ளை பண்ணிருப்போம். இந்த நெக்ஸ்ட் ஒன் இப்படிதானே போகும். இப்போ ஃபைனலா எனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கு? சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n, சமேஷன் j ஈக்குவல் டு 1 to n. ஓகேயா? ஏன்னா ANN தானே முடியுது. சோ அப்போ AIJ. ஓகே, இங்க நீங்க இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பாருங்க. AX ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அதோட X டிரான்ஸ்போஸ மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா ஃபைனலா வரக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. அது எதுக்கு ஈக்குவல்? I ஈக்குவல் டு 1, J ஈக்குவல் டு 1 எடுத்தனா A11 கிடைக்கும். I ஈக்குவல் டு 1, J ஈக்குவல் டு 1 எடுத்தனா A12 கிடைக்கும். அதே மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும்? 2 1 2 2 3 3 இருக்கும். இங்க வந்து n by n மேட்ரிக்ஸா இருக்கு. ஸோ அப் டு எக்ஸெட்ரா பிளஸ் A1n. 2 பார்த்தோம்னா A23 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா பிளஸ் A2n. சிமிலர்லி எல்லாமே போக லாஸ்ட் டேர்ம் என்ன வந்திருக்கு? A1n1 AN2 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா பிளஸ் ANN இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்றது எதுக்கு ஈக்குவல்? சம் ஆஃப் ஈச் என்ட்ரி ஆஃப் ஏக்கு ஈக்குவல் இல்லையா? ஓகேங்களா? எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவல், சம்முக்கு ஈக்குவல். சோ அதத்தான் சொல்லிருக்கோம். இப்போ ஃபைனலா நம்மளுக்கு கிடைச்சது என்னது? X டிரான்ஸ்போஸ் AX தான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n, சமேஷன் J ஈக்குவல் டு 1 to n AIJ. சப்போஸ் நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து சம் ஆஃப் ஈச் என்ட்ரி ஆஃப் A ஆர் சம் ஆஃப் ஈச் என்ட்ரி ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் A அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சரிங்களா? ஸ்கொயர் ஆஃப் ஈச் என்ட்ரி ஆஃப் அதோட சம்முக்கு ஈக்குவல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டி ஆப்ஷன்ல கொடுத்துருக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல்? சம் ஆஃப் ஈச் என்ட்ரி ஆஃப் ஏக்கு தான் ஈக்குவல். நெக்ஸ்ட் क्वेश्चन கொஞ்சம் கான்செப்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏபிங்கிற ரெண்டு n by n மேட்ரிக்ஸ் இருக்கு such that BA equal to B square. நம்ம பார்க்க போறது இந்த கண்டிஷன் மட்டும்தான். அதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஏபியும் n by n மேட்ரிக்ஸ், ஐங்கிறது n by n மேட்ரிக்ஸ். which of the following always true கேட்டிருக்காங்க. சோ நம்ம given என்ன கொடுத்திருந்தாங்க? plus B square equal to I minus BA square. ஓகேயா? என்ன பண்ண போறேன்? பி டேர்ம் இருக்கு. இந்த பி டேர்மையும் நான் இந்த சைடு கொண்டு வந்துக்க போறேன். இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? BA பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் BA ஸ்கொயரை வந்து லெஃப்ட் சைட்ல நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அப்ப அதோட ஆபரேஷன் மாறுது. சோ நெக்ஸ்ட் ஒன், பிங்கிறது எல்லாத்துலயும் காமனா இருக்கனால நான் வெளியே எடுத்துக்கிறேன். பிளஸ் A ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. நம்மளுக்கு என்ன தெரியும்? சப்போஸ் A இன்டு B ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருக்கிற இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் இதானே. சோ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்குதுன்னா இந்த டூ மேட்ரிக்ஸஸ் ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதரா. ஓகே, இந்த கான்செப்ட்னால இங்க நான் என்ன பண்றேன்? இங்க ஏங்கிறது B ரெப்ரசென்ட் பண்ணுது, Bங்கிறது இந்த ஹோல் மேட்ரிக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ B என்ன கிடைச்சிருக்கு? B ஒரு டிட்டர்மினன்ட் ஆகும். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட் எடுக்க போறேன். ஓகேங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் AB ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் B கான்செப்டை யூஸ் பண்ணி, அப்ப ஏங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் B, Bங்கிற டேர்ம் இங்க என்ன இருக்கு? A பிளஸ் B பிளஸ் A ஸ்கொயர் இருக்கா? சோ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். சோ அதோட டிட்டர்மினன்ட் போத் சைட்ஸ் டிட்டர்மினன்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்புறம் என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு n by n மேட்ரிக்ஸ். சோ அப்ப என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? 1 up to etc 1 தான். டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும்போது என்ன செஞ்சிருப்போம்? ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் போட்டுப்போமா? சோ 1ன்றதான் கிடைச்சிருக்கும். அண்ட் தென் இங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் B இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A பிளஸ் B பிளஸ் A ஸ்கொயர்ன்றது கிடைச்சிருக்கும். இப்போ ஃபைனலா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஈக்குவல் டு 1ன்றது கிடைச்சிருக்கு. these two are என்ன சொன்னோம்? இப்பதான் பார்த்தோம். AB ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருந்துச்சுன்னா, சப்போஸ் இங்க நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் B இருக்கு இல்லையா, இது ஜீரோவா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ என்ன வந்திருக்கும்? கண்டிப்பா ஜீரோ தானே வந்திருக்கும். ARB ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ கிடைக்குதுன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கண்டிப்பா ஒன் ஆஃப் த வேல்யூ வந்து ஜீரோவா இருந்தா ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ தான் கிடைச்சிருக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் Bங்கிறது கண்டிப்பா ஜீரோவா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? சிங்குலரோட எல்லாத்தையும் சிங்குலர் நான் சிங்குலரோட கம்பேர் பண்றோம். சோ நம்மளுக்கு அந்த ரிசல்ட் தான் தெரியும். டிட்டர்மினன்ட்டையும் சிங்குலருக்கும் டெஃபினிஷனை கனெக்ட் பண்ணுங்க. என்ன கிடைச்சிருக்கும்? சப்போஸ் என்னோட டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோனா அந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர்னு சொல்லுவோம். டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா அந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? சோ இந்த கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்றோம்.
அப்படி பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு எனக்கு இங்க டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேயா? அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? பிங்கிறது இஸ் நான் சிங்குலர். டைரக்டே போட்டுலாம். சப்போஸ் எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, சிங்குலர் அண்ட் இன்வெர்டிபிள் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்ப டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்ப என்ன ஆகும்? ஃபார்முலா என்ன? டிட்டர்மினன்ட்டுக்கும் இன்வர்ஸ்க்கும் a இன்வர்ஸ் ஈக்குவல் டு, சரி இங்க b தான் கொடுத்திருக்கோம், b னே சொல்லிக்கலாம். b இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் b into adjoint of b. சோ இங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் b is not equal to 0. சோ b இன்வர்ஸ் அப்ப என்னவா தான் கிடைச்சிருக்கும்? கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? நாட் ஈக்குவல் டு 0. சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் b ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. சோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுற கேசஸா இருந்தா நம்ம அது மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவோம்? இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ பிங்கிறது இஸ் இன்வெர்ட்டிபிள். சப்போஸ் ஆப்ஷன்ல அது ஒரு ஆப்ஷனா இருந்துச்சுன்னா b இஸ் இன்வெர்ட்டிபிள் நம்ம சூஸ் பண்ணணும். இங்க நம்மளுக்கு இருக்கிறது சிங்குலர் கான்செப்ட் மட்டும்தான். நான் இப்ப ஃபைண்ட் பண்ணது என்னது ஃபைனலா? பிங்கிறது இஸ் நான் சிங்குலர். சோ ஆப்ஷன் பிங்கிறது மட்டும்தான் ரைட்டா இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸி. சோ டைரக்டா என்ன பண்ணோம்? ஏபி ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருக்கு. சோ அதனால நான் ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு சிங்குலர் கான்செப்டோட கம்பேர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ட்ரேஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஒண்ணும் இல்ல, அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா கண்டிப்பா இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும் போது அதோட டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிரின்சிபல் டயகனல், அது எல்லாத்தையும் ஆட் பண்றது, அதோட சம்மு தான் என்னவா இருக்கும்? ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகேயா? சோ இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு? ட்ரேஸ் ஆஃப் ஏங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? அதோட டயகனல் என்ட்ரிஸ்க்கு சம் கண்டுபிடிக்கிறது தான். சோ 11 பிளஸ் 14 பிளஸ் ஆஃப் மைனஸ், இங்க மைனஸ் 10 இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் ஆட் பண்ணிப்போமா? 25 மைனஸ் 10, சோ 15. என்னோட ஆன்சர் வந்து ட்ரேஸ் ஆஃப் ஏங்கிறது 15 தான் கிடைக்குது. ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ட்ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. சோ ட்ரேஸ் ஆஃப் ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே n by n மேட்ரிக்ஸா தான் இருக்கு. கேங்கிற ஒரு ஸ்கேலார் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு ட்ரேஸ் ஆஃப் கே என்ன இருக்கும்? கே இன்டூ ட்ரேஸ் ஆஃப் ஏவா இருக்கும். ஏ பிளஸ் பிங்கிறத ஆட் பண்ற ரெண்டு மேட்ரிக்ஸ், அதுக்கு நான் ட்ரேஸ் ஃபைண்ட் பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் ட்ரேஸ் ஆஃப் பி. அதே இது ட்ரேஸ் ஆஃப் ஏபில காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல ட்ரேஸ்ல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ட்ரேஸ் ஆஃப் ஏபி, நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. ஒரே எடுத்துக்கோங்க, ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இது எல்லா ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. சின்னதுதான், ஒரு 2/2 எடுத்துக்கோங்க, எதுனாலும் ஓகே. என்ட்ரிஸ் எல்லாமே 0 and then 1 இருக்க மாதிரி இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்கணும். ட்ரேஸ் ஆஃப் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டூ ட்ரேஸ் ஆஃப் பி. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த கான்செப்ட். ட்ரேஸ் ஆஃப் ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி ட்ரேஸ் எடுக்கிறது வந்து தனித்தனியா நான் ட்ரேஸ் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்காது. சோ அது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். சோ டிட்டர்மினன்ட்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்வோம்? 2/2 மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுக்கும் நடுவுல மைனஸ் நெகட்டிவ் சைன் போடும். கரெக்டா? 3/3 மேட்ரிக்ஸா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நான் A1 சூஸ் பண்ணிப்பேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரிய. சோ ஃபர்ஸ்ட் ரோ A11 நான் செலக்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம தவிர ரிமைனிங் இருக்க என்ட்ரிக்கு டிட்டர்மினன்ட் போடுவேன். இது 2/2 ஃபார்மட்ல நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போட்டுவேன். கரெக்டா? நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஆஃப், இங்க -1 the whole power போட்டுருக்கோம். சரிங்களா? சோ பிளஸ், இங்க மைனஸ் ஆஃப். அடுத்து என்ன பண்ணிருக்கோம்? இங்க வந்து ஒண்ணும் இல்ல, -1 the whole power I plus j இருக்கும். நான் இங்க எடுக்கிறது A11ங்கிற என்ட்ரி. சரிங்களா? அதனால -1 the whole power 1 plus 1. -1 the whole squareன்றப்ப +1. சோ அதனாலதான் இங்க +1ன்றது கிடைக்குது. இங்க எப்படி -1 கிடைச்சிச்சு? -1 the whole power I plus j. இங்க நான் எடுக்கிறது என்ன என்ட்ரி? A12ங்கிற என்ட்ரி. சோ -1 the whole power 1 plus 2. சோ -1 the whole power 3. அதனாலதான் இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு. தென் A2 எடுப்பனா, அப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமினேட் பண்றது மூலமா கிடைக்கும்ல, இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிருப்பேன். சோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு இது தெரிஞ்சதுதான். A13ங்கிறப்போ -1 the whole power I plus j 1 plus 3. சோ -1 the whole power 4. சோ பிளஸ் வந்துரும். A3 இன்டூ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு இது ரெண்டுக்கும் என்ன பண்ணிருப்பேன்? டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிருப்பேன். சோ இது டிட்டர்மினன்ட்ங்கிறது எல்லாருக்கும் ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஒண்ணும் இல்ல, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் ஓடுது எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? ஃபார்முலா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஓகே, இது தெரிஞ்சதுதான் இல்லையா? இப்போ டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ண தெரியும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்ற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, இதை நான் ஃபைண்ட் பண்ணாதான் A இன்வர்ஸ் நான் ஃபைண்ட் பண்ண முடியும். டிட்டர்மினன்ட்டோட கான்செப்ட் ப்ரீவியஸா பார்த்தாச்சு. அட்ஜாயிண்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் அட்ஜாயிண்டா இருக்கும். சரிங்களா?
கோஃபேக்டர் நீங்க ஃபைண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு மைனர் மேட்ரிக்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அந்த ரீசன்க்காக தான் நான் ஸ்டார்ட் பண்றப்பயே மைனர் கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்றேன். மைனர் மேட்ரிக்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம சொன்னோம்ல டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும்போது A1ங்கிறத எடுத்துட்டா ரிமைனிங் மேட்ரிக்ஸ்க்கு எடுப்போம்னு. சோ அதேதான். இப்ப என்ன குடுத்திருக்கோம்னா, இப்ப நான் என்ன எடுத்திருக்கேன்? A2, B2 இந்த மேட்ரிக்ஸ நான் எடுத்திருக்கேன். இந்த மேட்ரிக்ஸ நான் எடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தென் 3rd காலம எலிமினேட் பண்ணியிருக்கோமா? சோ இந்த மேட்ரிக்ஸ் தான் நான் என்ன சொல்றேன்னா, இஸ் அ மைனர் மேட்ரிக்ஸ் ஆஃப் டெலிட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் 3rd காலம் சொல்றது தான் என்னவா இருக்கும்? இந்த இந்த நம்ம எடுத்திருக்கிற மேட்ரிக்ஸோட மைனர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? மைனர் மேட்ரிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இப்ப சப்போஸ் A1க்கு நான் எடுக்கணும்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன்? இது எல்லாத்தையும் எடுத்திருப்பேன். கரெக்ட்டா? நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் ரோவையும், ஃபர்ஸ்ட் காலமையும் எலிமினேட் பண்றது மூலமா வர இந்த மேட்ரிக்ஸ் தான் என்னோட மைனர் மேட்ரிக்ஸ் ஆஃப் டெலிட்டிங் obtained by deleting first row and first column சொல்லியிருப்பேன். சரிங்களா? சோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நான் இப்ப சொன்னேன் இல்லையா? டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றப்போ இந்த கான்செப்ட் போடுறோம். -1 the whole power i plus j ஐங்கிறது அது எத்தனாவது ரோல இருக்கு, ஜேங்கிறது எத்தனாவது காலம்ல இருக்கு ரெப்ரசென்ட் பண்றதுங்கிறது தான் சொல்றோம். சோ அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்ங்கிறது எப்படி ஃபைண்ட் பண்றோம்னா, அது சிங்கிள் எவ்ரி எலிமெண்ட்க்கும் தனித்தனியா ஃபைண்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? சோ இது ஒண்ணும் இல்ல. MIJங்கிறது இப்ப நம்ம பார்த்த மாதிரி இந்த மைனர் மேட்ரிக்ஸ் சொன்னோம்ல, அது இன்டு அந்த மேட்ரிக்ஸ். அப்படின்னா எனக்கு என்னவா கிடைக்குது? ஏஐஜேங்கிற ஒரு தனி கான்செப்டா கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது என்ன கிடைக்கும் எனக்கு? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. A11 நான் ஃபைண்ட் பண்றேன். இப்ப நான் சொன்ன மாரி -1 the whole power i plus j. சோ இங்க 1 + 1 இருக்கு. -1 the whole square கிடைச்சிருக்கும். சோ +1ங்கிறது தான் முன்னாடி இருக்கு. அண்ட் தென் இங்க ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் காலம் எலிமினேட் பண்றது மூலமா வரும்ல A11ன்றதுனால. சோ இதத்தான் நான் இங்க டிட்டர்மினன்ட் எடுத்திருக்கேன். சோ இதோட வேல்யூ -1. A12 நான் எடுக்கிறேன். சோ -1 the whole power i plus j 1 + 2. சோ 3ங்கிறப்போ இங்க வந்து -1 மட்டும் தான் கிடைக்கும். சிமிலர்லி எவ்ரி எலிமெண்ட்க்கும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். சோ A11, A12 இதுதான் என்னது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸா இருக்கு. சோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் ஃபைனலா எனக்கு என்ன கிடைச்சுச்சு? A11க்கு -1, A12க்கு 5 இந்த வேல்யூ நான் எழுதுறேன். ஃபைனலா கிடைச்சது சரிங்களா? A13க்கு -1, A21க்கு 1, A22க்கு -7, A23க்கு 5, A31க்கு 3, A32க்கு 3 தான் இருக்கு. A33க்கு -3 கிடைச்சிருக்கு. இதுதான் என்னோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் A. நம்ம என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் Aங்கிறது டிரான்ஸ்போஸ் ஆஃப் த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சோ அதனால இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது தான் என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா இருக்கும். டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிருப்போம். கரெக்ட்டா? சோ அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபைனலா? -1, 5 -1, 1 - 7 3 சரிங்க 5. 1 - 7 5, 3 3 - 3ங்கிறதா என்னோட ஃபைனலா கிடைக்கிற அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸா இருந்திருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா? ஓகே. இதோட டெஃபினிஷன் இங்க போட்டுருக்கேன். ஒண்ணும் இல்ல. டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா இருக்கு. ஓகேயா? சோ அதோட அதுக்கு தான் மறுபடியும் நான் அதே ஸ்லைட் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணோம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நான் ஃபைண்ட் பண்ணேன். சோ கோஃபேக்டரா வந்ததுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா, அதுதான் என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா இருக்குன்றதுனால இந்த ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். இது நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தானே? இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ். இன்வெர்ட்டிபிள்னா என்ன அர்த்தம்? இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்ட்டா? சோ A இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன? 1/determinant of A into adjoint of A. அவ்வளவுதான். இப்போ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா கண்டிப்பா டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ அதத்தான் சொல்றோம். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ்னா நம்ம எப்ப சொல்லுவோம்? AB equal to ஐடென்டிட்டியா இருக்குன்னா A and B are inverse to each other-ஆ இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் தான் இன்வெர்ட்டிபிள்னு சொல்லியிருக்கோம். ஓகேயா? சோ அதனாலதான் சொல்றோம். இன்வெர்ட்டிபிளா இருக்குன்னா கண்டிப்பா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்ப இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட் வந்து கண்டிப்பா நான் ஜீரோவா இருக்கணும். ஓகேயா? சோ அதனாலதான் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல சப்போஸ் ஜீரோவா இருந்ததுன்னா என்ன வரும்? டினாமினேட்டர் 0. அப்ப இந்த வேல்யூவே இன்ஃபினிட்டி டிஃபைன் பண்ண முடியாது இன்வெர்ஸ்ங்கிறது. ஓகே. அதனாலதான் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்வெர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். A இன்வெர்ஸ் இருக்கு. அதுக்கு ஹோல் இன்வெர்ஸ் எடுத்தோம்னா என்ன வந்திருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எது வேணா எடுத்துக்கோங்க. 1 0 1 1 இருக்குன்னா இதோட இன்வெர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றேன். என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? A இன்வெர்ஸ்ங்கிறது 1/determinant of A into adjoint of A போட்டிருக்கேன். கரெக்ட்டுங்களா? சோ adjoint of Aங்கிறது என்ன ஃபைண்ட் பண்ணுவோம் நம்ம? இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் 2/2வா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு என்ட்ரியும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க வந்து நெகட்டிவ் சைன்ஸ் போட்டிருக்கோம்.
சரிங்களா? A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. இங்க determinantங்கிறது என்ன வரும்? 1 minus 0, so 1. சரி, இதுக்கு நான் மறுபடியும் ஒரு இன்வர்ஸ் எடுத்தேன்னா இங்க மைனஸ். ஓகேங்களா? மைனஸ் என்ட்ரி ஹோல் இன்வர்ஸ் எடுத்தனால எனக்கு என்ன கிடைச்சிரும்? 1 0 1 1ன்றதா கிடைக்கும். கரெக்டா? சோ அததான் சொல்லியிருக்கோம். 1 by A inverse the whole inverse equal to A வா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஸ்கேலாரோட நான் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்வர்ஸ் எடுப்பேன் இல்லையா? நம்ம என்ன எழுதுவோம்? இதுக்கு நம்ம ரிசல்ட் ஸ்பீடா எழுதுறோம்னு சொல்லிட்டு கே மட்டும் போட்டு இன்வர்ஸ் போடுறோம். அது ராங். இந்த கேங்கிற ஸ்கேலாருக்கு நான் இன்வர்ஸ் எடுக்கணும். சப்போஸ் 3 இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் 1 by 3 எழுதணும். ஓகேயா? and then AB the whole inverse whole transpose formula மாதிரி தான் B transpose into A transpose and then B inverse into A inverse இருக்கும். அதே மாதிரி A transpose the whole inverse எடுக்கிறேன்னா A inverse the whole transpose ஈக்குவலா இருக்கும். எல்லாத்துக்குமே சிமிலரா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கேங்கிறது ஒன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஒவ்வொருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் பண்ணுங்க. ரெண்டோட வேல்யூ ஈக்குவலா இருக்கான்றத செக் பண்ணிடுங்க. ஓகேயா? the next one A transpose the whole inverse. ஓகே, இங்க என்னவா இருக்கு எனக்கு? லாஸ்ட் ஒன் A பவர் தீட்டா ரெப்ரசென்ட் பண்றோம் இல்லையா? அது ஒண்ணும் இல்ல. A பவர் H, A பவர் ஸ்டார் போடுவோம்ல, எல்லாமே ஒரே மீனிங் தான். அதோட மீனிங் என்னன்னா கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். ஓகேயா? என்ன பண்ணுவோம்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட் எடுத்து வர வேல்யூவை டிரான்ஸ்போஸ் எடுப்போம். சோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? A பவர் தீட்டான்றத ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? A பவர் தீட்டா த ஹோல் இன்வர்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா நான் A இன்வர்ஸ் எடுத்துட்டு அதுக்கு நான் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் போடுறதுக்கு ஈக்குவல். தீட்டான்றது ஒன்னும் ரெப்ரசென்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட் எடுத்துப்பேன். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்றது தான் தீட்டான்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ 5th ப்ராப்பர்ட்டி அதுதான். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சோ A என்ன போடுவோம்? டிரான்ஸ்போஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா A பவர்ல பிரைம் மாதிரி, சரிங்களா? A டேஷ் அந்த மாதிரி போடுவோமா? சோ அதனாலதான் இப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு 3x2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதோட A டிரான்ஸ்போஸ் என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இங்க நம்பர் ஆஃப் காலம்ஸா மாறும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து இங்க நம்பர் ஆஃப் ரோஸா மாறும். கரெக்ட்டுங்களா? ஓகே, அதனாலதான் என்ன இருக்கு? ஏங்கிறது ஒரு 3/2 மேட்ரிக்ஸா இருக்கு. A டிரான்ஸ்போஸ் அப்ப எனக்கு கண்டிப்பா 2/3 மேட்ரிக்ஸா தான் கிடைச்சிருக்கும். சோ இதுவும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டைரக்டா A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏவா இருக்கு. சோ ஸ்கேலாரோட ஏவை மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது K into A டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி A plus B the whole transpose தனித்தனியா கண்டுபிடிக்கிறது. AB the whole inverse எப்படியோ அதேதான் AB the whole transpose B transpose into A transpose இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் A1 A2 up to etc A இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் அண்ட் தென் இதுக்கு முன்னாடி இருக்கட்டும் AN-1 க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திருப்பேன் அண்ட் தென் A2 க்கு டிரான்ஸ்போஸ் அண்ட் தென் A1 க்கு டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? ஃபார் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A பவர் n the whole transpose எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றோம்? டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அந்த என்ன இருக்கு இல்லையா? என்னங்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள இருந்து வரணும். கண்டிப்பா ஜீரோவா இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? ப்ரொபோஷன் வச்சுக்கலாம். A equal to AJ m by n மேட்ரிக்ஸா இருக்கு. Then trace of A into A transpose equal to sum of square of each element of A. ஓகேங்களா? இப்போ ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து கொஸ்டின்ல வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க. ஒரு m by n மேட்ரிக்ஸ்ன்றது கொடுத்துட்டு எனக்கு trace of A transpose A ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சோ அதுக்கு டைரக்டா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்னா அதோட நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு இல்லையா? அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாத்தையும் சமேஷன் ஆஃப் எழுதிடலாம். சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் ஏ போட்டா போதும். சரிங்களா? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் ஆட் பண்ண போறோம் எல்லாத்தையும், அவ்வளவுதான். ஓகேயா? கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏங்கிறது இருக்கு. A into A transpose or A transpose into A ஓட டிரான்ஸ்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏங்கிற மேட்ரிக்ஸ்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குன்னா என்ன பண்ணிருப்பேன்? ட்ரேஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் A கேட்டாங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் ஸ்கொயர் எடுத்துட்டு ஆட் பண்ணிருப்பேன். அவ்வளவுதான் அதோட வேல்யூ. புரிஞ்சுதா? அப்போ ஸ்கொயர் பிளஸ் 5க்கு ஸ்கொயர் போட்டு ஆட் பண்ணிருப்பேன். 6க்கு ஸ்கொயர் பிளஸ் 7 8 9. ஓகேயா? சோ இதுதான் என்னது? ட்ரேஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் into A. சோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க இருக்கு. என்னன்னா ஏங்கிறது இருக்கு, A டிரான்ஸ்போஸ்ங்கிறது நம்ம இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திருப்போம். m by nங்கிறது n by n மாறி இருக்கு. The next one A into A டிரான்ஸ்போஸ மல்டிப்ளை பண்ணிப்பேன். பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரேஸ் ஃபைண்ட் பண்ணுவேன். ட்ரேஸ் நான் ஃபைண்ட் பண்ண என்ன செய்வேன்? இது ஒரு லாஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும்? m cross n, n cross m.
சோ m by n மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. சோ அதோட டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு சம் ஃபைண்ட் பண்றதுதான் ட்ரேஸ். சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் ஃபைனலா? A11 summation I equal to 1 to m cross n, number of rows, number of columns, so aij the whole square. every single element அந்த ஏங்கிற இருக்கிற எல்லா என்ட்ரிலையும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியா நான் ஸ்கொயர் பண்ணி ஃபைண்ட் பண்ணி சம் அதோட ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ட்ரேஸ் ஆஃப் A into A டிரான்ஸ்போஸ்ங்கிறது. நெக்ஸ்ட் கான்ஜுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ். நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னோம்? A பவர் தீட்டாங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். சோ இதுவரை எனக்கு டிரான்ஸ்போஸ்னா எனக்கு தெரியும், இன்வர்ஸ்னா எனக்கு தெரியும். இந்த கான்ஜுகேட்னா என்னன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒண்ணும் இல்ல, கான்ஜுகேட்ங்கிறது பாக்கறதுனாலே ஃபர்ஸ்ட் அதுல காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் இருக்க இடத்துலதான் நம்ம கான்ஜுகேட் அப்ளை பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு 1 2 இருக்கு, 1 மைனஸ் ஐ 1 பிளஸ் ஐ இருக்குன்னா இந்த ரியல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுப்பேன் நான். இதுல ஏ கான்ஜுகேட் ஃபைண்ட் பண்ணும்போது அந்த கான்ஜுகேட் ஐங்கிற இமேஜினரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் நான் கான்ஜுகேட் அப்ளை பண்ணுவேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஏ ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1 பிளஸ் ஐன்னு இருக்கு, செகண்ட் என்ட்ரி 1 மைனஸ் ஐ. 1 பிளஸ் ஐயோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் 1 மைனஸ் ஐ. அதே மாதிரி 1 மைனஸ் ஐயோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் 1 பிளஸ் ஐ. சிமிலர்லி தேர்ட் டேர்ம் அண்ட் தென் ஃபோர்த் டேர்முக்கு இதோட கான்ஜுகேட்ங்கிறது இதுதான் மீனிங். சரிங்களா? சிங்கிள் ஒவ்வொரு என்ட்ரிக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். சோ இதுதான் என்னோட ஃபைனலா ஏ கான்ஜுகேட்ங்கிற மேட்ரிக்ஸா இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். சோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். A conjugate the whole conjugate, A transpose the whole transpose வந்து A க்கு ஈக்குவலா, A inverse the whole inverse வந்து A க்கு ஈக்குவலா. Similarly, A conjugate the whole conjugate also A க்கு ஈக்குவல். So KA the whole conjugate எடுத்தனா K க்கு conjugate எடுத்துட்டு A க்கு conjugate எடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அடிஷன். அடிஷன் போட் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணி அது கான்ஜுகேட் எடுக்கிறது. ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு தனித்தனியா நான் கான்ஜுகேட் எடுத்துட்டு ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். சிமிலர்லி மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் பவர் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இல்லையா, அதுவும் அதேதான். A transpose the whole power n எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? A power n the whole transpose. Similarly இங்க conjugate A conjugate the whole power n equal to A power n the whole conjugate இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இப்பதான் நம்மளோட டாபிக் அந்த A பவர் தீட்டாக்குள்ள வரும். A பவர் தீட்டானா A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஒன்னும், அப்படி இல்லைன்னா இப்பதான் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஹோல் கான்ஜுகேட் எடுக்கலான்றதையும் பார்த்தோம். சோ ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ். சோ இதுல இருந்து A பவர் தீட்டா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. A பவர் தீட்டாங்கிறது என்னது? A கான்ஜுகேட் ஹோல் டிரான்ஸ்போஸ். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் A கான்ஜுகேட் ஃபைண்ட் பண்ணுங்க. என்ன வந்திருக்கும்? 1 மைனஸ் ஐக்கு 1 பிளஸ் ஐ, 1 பிளஸ் ஐக்கு 1 மைனஸ் ஐ, 2 பிளஸ் ஐ, 3 மைனஸ் ஐ. சரிங்களா? சோ இதுல இருந்து நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A கான்ஜுகேட்டுக்கு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணணும். சோ அப்ப என்ன வந்திருக்கு எனக்கு? இதோட டிரான்ஸ்போஸ்னா 1 பிளஸ் ஐ, 1 மைனஸ் ஐ, 2 பிளஸ் ஐ, 3 மைனஸ் ஐ. ஓகே, இதுதான் அப்போ எனக்கு என்னவா இருக்கும்? A பவர் தீட்டா. ஏன்னா கான்ஜுகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது எதுல தேவைப்படும் நம்மளுக்கு? A பவர் தீட்டாங்கிறது ஹெர்மிஷியன் ஒரு மேட்ரிக்ஸ் படிப்போம் இல்லையா, அந்த இடங்கள்ல A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வரை நம்ம என்ன பார்த்தோம்? A இன்டூ A டிரான்ஸ்போஸா இருந்தா என்ன? A டிரான்ஸ்போஸ் Aக்கு ட்ரேஸ் ஃபைண்ட் பண்ணா என்ன பண்ணோம்? அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கும் நான் என்ன ஃபைண்ட் பண்ணேன்? ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சம் ஆட் பண்ணேன். கரெக்ட்டுங்களா? அதேதான் இங்க A இன்டூ A பவர் தீட்டா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரேஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் எலமெண்ட். ஒண்ணும் இல்ல, என்னன்னா ஒரு எலமெண்ட் இருக்குன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து எனக்கு -1 2 3 எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மேட்ரிக்ஸ்ல. சோ இந்த மாதிரி இருக்க மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் A இன்டூ A பவர் தீட்டா கேக்குறாங்க. அப்படின்னா டைரக்ட் ஃபார்ம்ல என்ன போடலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்னாவது இருக்குல்லையே அந்த என்ட்ரிக்கு மாடுலஸ் ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் என்ட்ரிக்கு மாடுலஸ் ஸ்கொயர். சரிங்களா? அங்க என்ன பண்ணுவோம்? A இன்டு A டிரான்ஸ்போஸ்க்கு ட்ரேஸ் ஃபைண்ட் பண்றப்போ சிங்கிள் எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடுவோம். இங்க மாடுலஸ் அண்ட் தென் ஸ்கொயர் எடுக்கணும். சரிங்களா? அதுதான் A டிரான்ஸ்போஸ்க்கும் A பவர் தீட்டாக்கும் ட்ரேஸ் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சரிங்களா? சிங்கிள் எலமெண்ட்டுக்கு நான் என்ன பண்றேன்? மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றேன். சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் A வா இருக்கும்.